மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் மீண்டும் ஒத்திவைப்பு. புதிய அமைச்சர்கள் குறித்து திமுக பதில் அளிக்காததால் சிக்கல். உத்தரப்பிரதேசத்தில் ரயில் விபத்து ஏற்பட்டு 12 மணி நேரத்திற்குள் அசாமில் மற்றொரு ரயில் விபத்து. பொதுமக்களின் பாதுகாப்பில் ரயில்வே நிர்வாகத்திற்கு அக்கறை இல்லை என பாஜக குற்றச்சாட்டு. தனி தெலுங்கானாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திர காங்கிரசார் போராட்டம். வரும் 17ஆம் தேதி டெல்லி பயணம். டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழலில் பாஜகவின் தொடர்பு குறித்தும் விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெறுகிறது. வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். மத்திய அமைச்சரவை இன்று மாற்றி அமைக்கப்படலாம் என்று கருதப்பட்ட நிலையில் அமைச்சரவை மாறுதல் மேலும் ஒரு சில நாட்கள் தள்ளி வைக்கப்படும் என்று தெரிகிறது. நடிகர்கள் ராஜ் பப்பர், சிரஞ்சீவி ஆகியோருக்கு அமைச்சர் பதவி வழங்குவது தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங், சோனியா காந்தி ஆகியோர் மீண்டும் ஆலோசனை நடத்தினார்கள். பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான மத்திய அமைச்சரவை மாற்றியமைக்கப்படுகிறது. அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியும் பிரதமர் மன்மோகன் சிங்கும் நேற்று மீண்டும் சந்தித்து ஆலோசனை நடத்தினார்கள். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரம் தொடர்பாக திமுகவை சேர்ந்த மத்திய கேபினெட் அமைச்சர்கள் ராசா, தயாநிதி மாறன் ஆகியோர் ராஜினாமா செய்துள்ளதால் அமைச்சரவை மாற்றத்தின் போது திமுகவிற்கு 2 கேபினெட் பதவி கொடுக்க காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது. ஆனால் அமைச்சர் பதவி பெறுவதில் திமுக இடையே மாறுபட்ட கருத்து நிலவுகிறது. எனவே திமுகவின் பதிலை எதிர்பார்த்துள்ள நிலையில் அமைச்சரவை மாற்றம் ஒரு சில நாட்களுக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. சமாஜ்வாடி கட்சியில் இருந்து விலகி சமீபத்தில் காங்கிரஸில் சேர்ந்த இந்தி நடிகர் ராஜ் பப்பர், ஆந்திராவில் பிரஜா ராஜ்யம் கட்சி, காங்கிரசுடன் இணைத்த நடிகர் சிரஞ்சீவி ஆகியோருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச தேர்தலை கருத்தில் கொண்டு அந்த மாநிலத்திற்கு மேலும் 2 அமைச்சர் பதவி வழங்கப்படுகிறது. மம்தா பானர்ஜி வகித்து வந்த ரயில்வே அமைச்சர் பதவி தினேஷ் திரிவேதிக்கு வழங்கப்படுகிறது. மூத்த அமைச்சர்கள் பிரணாப் முகர்ஜி, AK ஆண்டனி, ப. சிதம்பரம், SM கிருஷ்ணா ஆகியோர் அதே பொறுப்பில் நீடிப்பார்கள் என்று தெரிகிறது. கபில் சிபிலிடம் கூடுதலாக வழங்கப்பட்ட தொலைத்தொடர்புத்துறை வேறு ஒருவருக்கு வழங்கப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் ரயில் விபத்துக்குள்ளாகிய 12 மணி நேரத்திற்குள் அசாம் மாநிலத்தில் நடைபெற்ற குண்டுவெடிப்பில் மற்றொரு ரயில் தடம் புரண்டுள்ளது. இதில் நூற்றுக்கணக்கானோர் படுகாயமுற்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் அருகே நேற்று ஹவுரா மயில் தடம் புரண்டதில் 35 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதில் சுமார் 150 பேர் படுகாயமடைந்தனர். இந்த நிலையில் அசாம் மாநிலம் ராங்கியா அருகே கவுஹாத்தி பூரி எக்ஸ்பிரஸ் ரயில் சென்று கொண்டிருந்த போது நேற்றிரவு 9 மணியளவில் திடீரென்று குண்டு வெடித்ததால் ரயில் எஞ்சின் உட்பட 5 பெட்டிகள் தடம் புரண்டன. இந்த விபத்தில் நூற்றுக்கணக்கானோர் படுகாயமுற்றனர். கவுஹாத்தியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் நடைபெற்ற இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே தொடர் ரயில் விபத்து குறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக செய்தி தொடர்பாளர் ஷானவாஸ் ஹுசைன், சம்பவ இடத்தில் ரயில் விபத்து தடுப்பு கருவி பொருத்தப்பட வேண்டும் என்றும் ரயில்வே அமைச்சகம் கடவுளின் கருணையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டுள்ளது என்றும் கூறினார். रेलवे मंत्रालय राम भरोसे चल रहा है। रेलवे में पिछले कई साल से जो विकास के काम हो रहे थे वो रुक गए। सेफ्टी और सिक्योरिटी पर कोई ध्यान रेलवे का नहीं, पर भारतीय जनता पार्टी दुख जताती है और उम्मीद करती है कि सरकार इससे कुछ सीखेगी और रेलवे के अंदर जो सेफ्टी का पार्ट है उसको भी एड्रेस करेगी. மேலும் கடந்த சில வருடங்களாக ரயில்வே துறையில் வளர்ச்சிப் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர், ரயில் பயணிகளின் வசதி மற்றும் பாதுகாப்பில் அத்துறைக்கு அக்கறை இல்லை என்றும் குற்றம் சாட்டினார்.
தனி தெலுங்கானா கோரி தீவிர போராட்டம் நடைபெற்று வரும் வேளையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவர்கள் 17ஆம் தேதி டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளனர். தெலுங்கானா தனி மாநிலம் அமைக்க வற்புறுத்தி தெலுங்கானா பகுதியைச் சேர்ந்த 101 எம்எல்ஏக்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்துள்ளனர். இதையடுத்து மத்திய அரசிற்கு மேலும் நெருக்கடி கொடுக்கும் வகையில் தெலுங்கானா கூட்டு நடவடிக்கை குழு தொடர் போராட்டங்களையும் அறிவித்துள்ளது. அதன்படி உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று முதல் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்க உள்ளனர். இந்த நிலையில் தனி தெலுங்கானாவிற்கு தொடக்கத்தில் இருந்தே எதிர்ப்பு தெரிவித்து ஒருங்கிணைந்த ஆந்திரா மாநிலமே நீடிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி வரும் ராயலசீமா மற்றும் கடலோர ஆந்திர பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்கள் வருகிற 17ஆம் தேதி டெல்லி செல்ல முடிவு செய்துள்ளனர். டெல்லியில் அவர்கள் மத்திய அரசின் முக்கிய அமைச்சர்களையும் காங்கிரஸ் கட்சியின் மேலிட தலைவர்களையும் 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள் சந்தித்து தனி தெலுங்கானா அமைப்பது குறித்து சாதகமான எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று வற்புறுத்த உள்ளனர். இதனிடையே நாளை சாலையில் சமையல் போராட்டமும் நாளை மறுநாள் ரயில் மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாக தெலுங்கானா கூட்டுக்குழு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாஜக ஆட்சிக் காலத்தில் நடைபெற்ற ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்தும் விசாரணை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த ஆர் ராசாவும் முன்பு அந்த துறையின் அமைச்சர் பதவி வகித்த தயாநிதி மாறனும் முறைகேடுகள் காரணமாக அடுத்தடுத்து பதவி விலகியுள்ளனர். இந்த ஊழல் குறித்து சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடந்தபோது அப்போதைய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் பிரமோத் மகாஜனும் 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் தனியார் நிறுவனங்களுக்கு சலுகைகள் வழங்கியதன் மூலம் அரசுக்கு 565 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்படுத்தியதாக உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ தெரிவித்திருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெறுகிறது. அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சிக் காலத்தில் அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்யப்பட்டது குறித்தும் விசாரிக்க உள்ளது. அரசு கேபிள் டிவி குறித்த அறிக்கை விரைவில் அரசிடம் தாக்கல் செய்யப்படும் என்று அதன் தலைவர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கேபிள் டிவியில் தனியார் செயல்பாட்டை வரைமுறைக்குள் கொண்டு வருவதற்காக தற்போது அரசு கேபிள் டிவி நிறுவனம் துவக்கப்பட்டுள்ளது. அதன் தலைவர் ராதாகிருஷ்ணன் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன்படி நேற்று திருநெல்வேலி சென்ற அவர் நெல்லை ரயில் நிலையத்தின் அருகே செயல்பட்டு வரும் கேபிள் கட்டுப்பாட்டு அறையை பார்வையிட்டார். நெல்லையில் இருந்துதான் விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இணைப்பு செல்கிறது. ஆகையால் அங்கிருந்து வந்திருந்த கேபிள் டிவி ஆபரேட்டர்கள், தென் மண்டல கேபிள் டிவி ஆபரேட்டர் சங்க நிர்வாகிகள் ஆகியோர்களை உடுமலை ராதாகிருஷ்ணன் சந்தித்து பேசினார். இதுகுறித்து அவர் கூறுகையில், தமிழகம் முழுவதும் தான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருவதாகவும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களையும் சந்தித்து அரசு கேபிள் சிறப்பாக செயல்பட மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் குறித்து ஆலோசித்து வருவதாகவும் கூறினார். மேலும் விடுபட்ட இடங்களையும் பார்வையிட்ட பின்னர் அடுத்த கட்ட பணிகள் குறித்து அரசிடம் அறிக்கை அளிக்க உள்ளதாகவும் அரசு கேபிள் டிவி தலைவர் உடுமலை ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். தனது குடும்பத்தினர் மீது பாரதிய ஜனதா கூறிய ஊழல் குற்றச்சாட்டை நிரூபிக்க வலியுறுத்தி சாகும் வரை உண்ணாவிரதம் தொடங்கிய முன்னாள் முதல்வர் குமாரசாமி உடல்நிலையை கருத்தில் கொண்டு நேற்று தனது போராட்டத்தை முடித்துக் கொண்டார். கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா மீது முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி அடிக்கடி ஊழல் புகார்களை வெளியிட்டார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் குமாரசாமி மற்றும் அவரது குடும்பத்தினரின் ஊழல் புகாரை புத்தக வடிவில் அச்சடித்து பாரதிய ஜனதா வெளியிட்டது. இதனால் ஆத்திரமடைந்த குமாரசாமி தனது குடும்பத்தினர் மீது பாரதிய ஜனதா சுமத்திய ஊழல் புகார் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி நேற்று முன்தினம் பெங்களூரில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். தங்கள் குடும்பத்தின் மீதான குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டியது எடியூரப்பாவின் கடமை என்றும் தன் மீது எந்த தவறும் இல்லை என்பதை உணர்த்தவே இந்த போராட்டம் நடத்துவதாக குமாரசாமி தெரிவித்தார். இந்த நிலையில் உடல்நிலையை கருத்தில் கொண்டு உண்ணாவிரதத்தை வாபஸ் பெறும்படி தேவகவுடா மற்றும் ஜனதாதள கட்சி தலைவர்கள் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க நேற்று பிற்பகல் குமாரசாமி தனது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். When the allegations were made against Mr. Yediyurappa and his colleagues and family members, instead of facing the Lokayukta proceedings, the same day he convened a special meeting of the state cabinet and took a decision to appoint a one-man judicial committee to look into those allegations. Because once the judicial commission is appointed, it will take its own time and course, and the recommendations of the decision of the judicial commission would be subject to the decision of the state government, unlike the proceedings before the Lokayukta.
ரஷ்யாவில் 182 பயணிகளுடன் சென்ற கப்பல் ஒன்று திடீரென்று தண்ணீரில் மூழ்கியதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. ரஷ்யாவில் தாதர் நகரில் இருந்து கசான் நோக்கி ஒரு இரட்டை மாடி பயணிகள் கப்பல் சென்று கொண்டிருந்தது. அதில் 22 சிப்பந்திகள், 35 சமையல் ஊழியர்கள், 125 சுற்றுலா பயணிகள் என மொத்தம் 182 பேர் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது ஓல்கா நதியில் அந்த கப்பல் திடீரென மூழ்கியது. இதையடுத்து அந்த வழியாக சென்ற மற்றொரு கப்பலில் இருந்தவர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதில் 84 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். ஒருவர் பலியானது உறுதிப்படுத்தப்பட்டது. இன்னும் 97 பேரை காணவில்லை. அவர்கள் நீரில் மூழ்கி இறந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.